ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட டெய்லியும் வந்து ஒரு புலம்பல் என்னன்னா, டைம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. காலையில எப்படி எந்திரிக்கிறோம்? நைட்டு தூங்குறதும் தெரிய மாட்டேங்குது, எந்திரிக்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அது பாட்டுக்கு கடகடன்னு 24 ஹவர்ஸ் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட டெய்லி புலம்பலாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே, அந்த டேல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிளான வந்து நம்ம முன்னாடியே செட் பண்றது. முந்தின நாள் நைட்டே நம்ம அடுத்த நாள் பண்ண வேண்டிய விஷயங்கள வந்து பிளான் பண்ணும்போது, அ அடுத்த நாள் வந்து நம்ம கரெக்ட்டா வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணி முடிச்சிரணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அத பண்ணி முடிச்சுருவோம். எந்த பிளானிங்குமே இல்லாம நம்ம ஒரு டேவ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்டே நம்மளுக்கு இருக்காது. நம்ம பாட்டுக்கு எந்திரிப்போம், நம்மளோட ரொட்டீன் ஒர்க்க பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் லேசினஸா இருந்ததுன்னா, அந்த விஷயத்த வந்து விட்டுருவோம். ஸோ முந்தின நாளே அடுத்த நாளுக்கான பிளான வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டைம் மேனேஜ்மென்ட்க்கு. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு, எந்த ஒரு விஷயம் முக்கியம், எந்த விஷயம் முக்கியம் கொஞ்சம் கம்மி, இல்ல இத வந்து நம்ம மெதுவாவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க பிரிச்சுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னைக்கு வந்து நான் இத முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட்டே முடிச்சுட்டீங்க அப்படின்னா, சின்ன சின்ன டாஸ்க்லாம் வந்துட்டு டே எண்ட் ஆகுறதுக்குள்ள நம்ம பண்ணி முடிச்சுருவோம். ஸோ எது எது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான திங்கோ அத ஃபர்ஸ்ட்டு பண்ணி முடிக்க பழகுங்க. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்றது. அதாவது நான் காலையிலேருந்து நைட்டுக்குள்ள இந்தந்த வேலைய இந்தந்த டைம்ல நான் முடிச்சிரணும் அப்படின்னு நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு டெட்லைன் செட் பண்ற மாதிரி ஆயிரும். அப்ப நான் 1 மணி நேரத்துல இந்த ஒர்க்க நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அ அந்த வேலைய வந்து அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க பண்ணி முடிச்சுருவீங்க. அப்படி செட் பண்ணாம அந்த ஒரு வேலைய நீங்க பண்ணும்போது, கொஞ்சம் லேசினஸ்ஸா இருக்கும். எந்திரிச்சு போவோம், வருவோம். இந்த மாதிரி இருக்கும்போது, நாம வந்து அது கொஞ்சம் ஸ்லோவா பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ, நம்ம இந்த 1 ஹவர் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ள நம்ம வந்து இந்த வேலைய முடிச்சிரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிரும். ஸோ, அந்த மாதிரி டெட்லைன் செட் பண்ணிட்டு, நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த ஒர்க்க பண்ணும்போது, சீக்கிரமாவே அந்த வேலைய உங்களால செஞ்சு முடிக்க முடியும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 4த் பாயிண்ட் என்னன்னா, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் டோட்டலாவே மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 30 மினிட்ஸோ, 1 ஹவரோ வந்துட்டு நீங்க டைம் ஒதுக்கி, அதுக்கப்புறம் அந்த மொபைல்ல வந்து பார்க்கும்போது, அந்த ஸ்க்ரீனிங் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அ நீங்களும் வந்து அந்த மொபைல் பார்க்கறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும். அப்புறம் வந்துட்டு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாவும், அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு வேலைய வந்து நீங்க செய்யறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வேலைய ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க பாதியில விட்டுட்டு அடுத்த வேலைக்கு வந்து போகாதீங்க. அந்த வேலைய ஃபுல்லா நீங்க எப்ப கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ, அதுக்கப்புறமா அடுத்த வேலைய செய்ய ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். 6த் பாயிண்ட் என்னன்னா, இந்த சின்ன சின்ன டாஸ்க்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு குரூப்பா வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெரிய பெரிய வேலைங்கள்லாம் வந்து நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அத பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவுமே. சின்ன சின்ன விஷயங்கள வந்துட்டு கொஞ்சம் நீங்க ஒண்ணா சேர்த்து பண்ணும்போது, அந்த அந்த வேலையோட வந்து பர்டன் அதிகமா உங்களுக்கு வந்து தெரியும். பாயிண்ட் என்னன்னா, பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலை செய்றது. ஒரு வேலைய வந்து நீங்க செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷமோ, 1/4 மணி நேரமோ அதுக்கான பிரேக்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா அடுத்த வேலைய நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம மைண்டுக்கும், பாடிக்கும் தேவையான ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கும். நாமளும் அடுத்தது வந்து கொஞ்சம் பிரிஸ்கா வந்து செய்ய முடியும். 8த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நோ சொல்ல கத்துக்கிறது. அ அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா, அதுக்கு வந்து நீங்க டைம் குடுக்கவே குடுக்காதீங்க. நோங்கிறது வந்து கம்பல்சரி நீங்க அந்த இடத்துல சொல்லிருங்க. இன்னொருத்தங்க வந்து ஃப்ரீயா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, உங்களோட டைம வந்து அவங்க எடுத்துக்க பார்ப்பாங்க. அந்த மாரி ஒரு பெர்சனுக்கு வந்து அவங்களோட டைம வந்து நீங்க குடுக்கவே குடுக்காதீங்க. அவங்களோட ஃப்ரீ டைம வந்து உங்களோட டைம் சாப்பிடுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து டைம் குடுக்காதீங்க. ஸ்ட்ரிக்ட்டா வந்து இந்த இடத்துல நோ சொல்லி பழகிக்கோங்க. 9த் பாயிண்ட் என்னன்னா, டே எண்ட் ஆகும்போது, நீங்க வந்து அந்த அன்னைக்கு நீங்க பிளான் பண்ண விஷயத்தையெல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா பண்ணி முடிச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறத வந்து கரெக்ட்டா ஷெட்யூல்ல வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்ன விஷயம் பண்ணியிருக்கீங்க, பண்ணல அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ, ரிவ்யூ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்டு. உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். தூக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஹெல்தியான ஃபுட்ட சாப்பிடுங்க. கரெக்ட்டான டைமுக்கு வந்து தூங்குங்க. இந்த 2ம் வந்துட்டு உங்கள வந்து உங்க பாடிய ரொம்ப டயர்ட் ஆகாம பார்த்துக்கும். உங்களோட வேலையும் வந்து நீங்க ரொம்பவுமே பிரிஸ்கா செய்றதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ, உங்களோட உடம்பையும், தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. டைம் அப்படிங்கிறத நீங்க எப்ப உங்க கண்ட்ரோல்ல எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப வந்து உங்களோட லைஃப்பும் உங்க கண்ட்ரோல்ல வர ஆரம்பிச்சுரும்.
24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட லைஃப்லையுமே இருக்குது. ஆனால் சக்ஸஸ் வந்து யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த 24 ஹவர்ஸை யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சில பேத்துக்கு மட்டும்தான் லைஃபோட சக்ஸஸ் வந்துட்டு கிடைக்குது. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போதும் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே தப்பு. நம்ம அந்த விஷயத்துக்காக டைம் ஒதுக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. நாளைக்கு பண்ணலான்னு சொல்கிற சில விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து அந்த விஷயத்த பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் லேட் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்கள் டைம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்கள் லைஃபும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இன்னுமே நீங்கள் லேட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.